நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைஃபர் செக்யூரிட்டி, எப்படியெல்லாம் சைஃபர் அட்டாக் நடக்குது, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். சைஃபர் செக்யூரிட்டிங்கிறது ஆன்லைனில் வர்ற அட்டாக்ஸு. அது எந்த டைப்பெல்லாம் அட்டாக்ஸ் இருக்குங்கிறத இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் AI பவர்டு அட்டாக்ஸ். What is it? Cipher attacks supercharged by AI, including generative tools for automated exploited of vulnerabilities. அதாவது கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் வல்னரபிலிட்டி, என்னெல்லாம் லூப் ஹோல் இருக்குங்கிறத ஆட்டோமேட்டட் AI ஜெனரேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அது வழியாக அட்டாக் பண்றது. எப்படி நடக்கும்? அட்டாக்கர்ஸ் யூஸ் AI டு கிராஃப்ட் பர்சனலைஸ்ட் ஃபிஷிங் இமெயில்ஸ். உங்க பேரை போட்டு இமெயில்ஸ் வரும், அது ஃபிஷிங் இமெயில்ஸ். அது ஏதோ பேங்க்லேருந்து வர்ற மாதிரியோ இல்லை வேற எங்க இருந்தா வர்ற மாதிரியோ இமெயில்ஸ் வரும். டீப் ஃபேக் வீடியோஸ் ஆர் ஆடியோ ஃபார் இம்பர்சனலைசேஷன். அதாவது யாராவது பர்சனலாக யூஸ் பண்ணி, அதாவது உங்களையோ இல்லைன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களே யூஸ் பண்ணியோ ஆடியோ வீடியோ கிரியேட் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஜெனரேட் எவாசிவ் மால்வேர். மால்வேருங்கிறது வைரஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், அது யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் நடக்கும்? ஹையர் சக்சஸ் ரேட். AI யூஸ் பண்றதுனால சக்சஸ் ரேட் அதிகம். அதான் பிரீச்சஸ் வயா டிசெப்ஷன் அண்ட் டேட்டா தெப்ட். முடிஞ்ச வரைக்கும் டேட்டா தெப்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ராட் அண்ட் எரோடட் ட்ரஸ்ட். ஃபினான்ஷியலா ஃப்ராட் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்ட் எரோட் ஆகும். இப்போ பேங்க்ல அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பேங்கோட ட்ரஸ்ட் கொலாப்ஸ் ஆகும். Deep fakes enable executive impersonation scams costing millions. அதாவது உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி பர்சனல் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? டிப்ளாய் AI பவர்ட் டிஃபென்சஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு நம்மளும் AI டூல்ஸ் யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். ட்ரெயின் ஸ்டாஃப் அண்ட் டீப் ஃபேக் ரெகக்னிஷன். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் அப் ஆகிக்கணும். ஸ்டாஃப், கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃபையும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். யூஸ் பிஹேவியரல் அனாலிட்டிக்ஸ், செக்யூர் AI மாடல்ஸ். செக்யூர் AI மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போதாது, மொபைல் ஐடிக்கு OTP வர்றது, இந்த மாதிரி நிறைய மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் யூஸ் பண்ணணும். மானிட்டர் AI ஸ்பெசிபிக் ரிஸ்க்ஸ் லைக் மாடல் பாய்சனிங். AI மாடலை யூஸ் பண்ணி என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம ட்ரெயின் அப் ஆகிக்கணும். செகண்ட், ransomware 2 and double exhaust. ransomwareங்கிறது நம்மளுடைய ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல வர வச்சு கம்ப்யூட்டர்ல உள்ள டேட்டா அவ்வளோத்தையும் என்கிரிப்ட் பண்ணிடுறது. என்கிரிப்ட் பண்ணிட்டு அதை நம்ம திருப்பி டீக்ரிப்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்தா ஒருவேளை அவங்க டீக்ரிப்ட் பண்ற கீ தரலாம், இல்லைன்னா அது ஃபேக்காக கூட இருக்கலாம். That encrypts files or systems. Deny access until ransom is paid. அந்த அமௌண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்மள ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு பிறகு டபுள் ட்ரிபிள் எக்ஸ்ட்ராக்ஷன், என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, டேட்டா தெப்ட் பண்ணுவாங்க, டேட்டா டேம்பரிங், நம்ம டேட்டாவை டேம்பர் பண்ணி விட்டுருவாங்க. ஹவு இட் ஹேப்பன்ஸ்? அட்டாக்கர்ஸ் கெயின் என்ட்ரி வயா ஃபிஷிங் இமெயில்ஸ் வழியாவோ வேற ஏதாவது வல்னரபிலிட்டி வழியாவோ உள்ள வருவாங்க. ஒன்ஸ் உள்ள வந்தாச்சுங்கன்னா அங்கே ransomwareங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான், அதை இன்ஸ்டால் பண்ணி நம்முடைய ஃபைல்ஸ் அவளும் என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. கான்சிக்வன்சஸ், ஆப்ரேஷனல் டவுன் டைம். அதாவது டீக்ரிப்ட் பண்ற வரைக்கும் நம்மளால சிஸ்டம் ரன் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் லாஸ், அவன் டிமாண்ட் பண்ற அமௌண்ட் கொடுக்கணும். ரெக்கவரி காஸ்ட், இது திருப்பி ரெக்கவர் பண்ற காஸ்ட். டேட்டா எக்ஸ்போசர், ரெகுலேட்டரி ஃபைன்ஸ், கவர்மெண்டே ஃபைன்ஸ் கொடுப்பாங்க. பிரிட்ஜஸ் காஸ்ட் மில்லியன்ஸ் ஆன் ஆவரேஜ். எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? ரெகுலர் ஆஃப்லைன் ஏர் கேப்டு பேக்கப்ஸ். நம்ம எப்பவுமே பேக்கப் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆனாலும் நம்ம பேக்கப் வச்சு ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்ச் வல்னரபிலிட்டி ப்ராம்ப்ட்லி. எப்பவுமே இந்த வல்னரபிலிட்டியை நம்ம அப்பப்போ ப்ராம்ப்டா பேட்ச் பண்ணிக்கணும். ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்சர். எந்த மெயிலையோ எந்த நெட்வொர்க்கையும் நம்ம 100% ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பேயிங் ரான்சம். இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணால் அமௌண்ட் கொடுக்காதீங்க. யூஸ் AI driven த்ரெட் டிடெக்ஷன் டூல்ஸ். மூணாவது, சப்ளை செயின் வல்னரபிலிட்டி. சப்ளை செயின் என்ன, இப்போ ஒரு சப்ளையர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இமெயிலோ இல்லைன்னா வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ அனுப்புறது வழியா இவங்கள அட்டாக் பண்றது. அட்டாக் exploiting weaknesses in vendor software or partners to reach primary targets via compromised update and or access. How it happens? Threat actors breach a supplier.
ஃபிஷிங் ஆர் வல்னரபிலிட்டிஸ். இன்ஜெக்ட் மால்வேர் into சாஃப்ட்வேர். மால்வேரை இன்ஜெக்ட் பண்ணலாம். அவங்க இப்போ கஸ்டமர் ஒரு மெயில் அனுப்புறாங்கன்னா அது வழியாக இன்ஜெக்ட் பண்ண முடியும். யூஸ் ட்ரஸ்டட் கனெக்ஷன்ஸ் டு pivot. கான்சிக்வன்சஸ் வைட் ஸ்ப்ரெட் இம்பாக்ட். இது அப்படியே ஒரு வண்டருக்கு வந்துச்சுன்னா அப்படியே அவர் வழியாக கஸ்டமர் வழியாக நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். டேட்டா எக்ஸ்போசர் அண்ட் டிஸ்டர்ஷன்ஸ், ஹை ரெமடியல் காஸ்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினிட்டி. Avoid and protection method. Conduct third-party risk assessment and require SDOMS, software bill of materials. Third-party assessment tools இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஃபிளாஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். யூஸ் ஜீரோ ட்ரஸ்ட். வெண்டருடைய அவங்கள்ட்ட எதையுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. பெட் இன்டகிரேஷன் என்ஃப்ரோட் கான்ட்ராக்ட்ஸ் வித் செக்யூரிட்டி கிளாஸஸ். இந்த செக்யூரிட்டி ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா நீ தான் பொறுப்புங்கிற மாதிரி அவங்களுடைய கான்ட்ராக்ட்ல கிளாஸ் இன்க்ளூட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் மல்டி டிஃபென்ஸ் லைக் SCA, சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ். இதுங்கிறது ஒரு மெத்தடு. இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய மெயில் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன டிஃபென்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். 4. Cloud misconfiguration. What is it? Flaws in cloud misconfigurations, APIs, identifiers, emerging tech leading to unauthorized access or breaches. நம்ம டாக்குமெண்ட்டோ இல்லைன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் வழியாவோ வைரஸோ மால்வேரோ வர்றதுக்கு வழி உண்டு. அது வழியாக அட்டாக் பண்ணுவாங்க. ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? ரஸ்ட் மைக்ரேஷன் டு த கிளவுடு. அதாவது நம்ம வந்து இம்மிடியேட்டாக கிளவுடு பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணும்போது செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் பார்க்காம ரஷ்ஷாக பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வரும். கான்ஃபிகரேஷன் கரெக்டாக பண்ணலைன்னா வரும். இன்செக்யூர்டு ஏபிஐஸ், அது அந்த சிஸ்டத்துடைய இன்செக்யூர்டு ஏபிஐஸ் ஆர் அன்பேச்சர்டு வல்னரபிலிட்டி. நம்முடைய சிஸ்டத்துல அவங்க சிஸ்டத்துல வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வரும். கான்சிக்வன்சஸ், டேட்டா லீக், அக்கௌண்ட் டேக் ஓவர்ஸ், ஹை காஸ்ட், காம்ப்ளைன்ஸ் வயலேஷன்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபைட் ரிஸ்க்ஸ் ஃப்ரம் ஏஐ குவாண்டம் த்ரெட்ஸ். இது வந்து ரொம்ப ஆம்பிளிஃபிகேஷனாக இருக்கும். அதாவது நம்முடைய பேக்கப் வழியாக நம்முடைய ஸ்டோர் பண்ண டாக்குமெண்ட் வழியாக நம்மளை அட்டாக் பண்ணும். அவாய்டிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ், ஆட்டோமேட் கான்ஃபிக் ஸ்கேனிங். அதுக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு. கான்ஃபிகரேஷன் ஸ்கேன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது சொல்லிடும். என்கிரிப்ட் டேட்டா, கிளவுட் செக்யூரிட்டி போஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ண சொல்றாங்க. திருப்பி அதை டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஆடிட், வல்னரபிலிட்டி பேட்ச் அண்ட் API கேட்வேஸ். அடாப்ட் செக்யூர் பை டிசைன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் மானிட்டர் ஃபார் அனாமலிஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். வாட் இஸ் இட்? அண்ட் ஐஓடிங்கிறது இப்போ ஸ்மால் திங்ஸ் லைக் வெதர் மானிட்டர்ஸுங்கிறது ரிமோட்டில் இருக்கிற ஸ்மால் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு பேர். இது வழியாக சைஃபர் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த அதனுடைய சின்ன சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கு பேர் ஃபயர்வேர்னு வரும். அதோட ஃபயர்வேர்லேயே இல்லை ஹார்ட்வேர்லேயே மால்வேரை கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வழியாக நம்மள்கிட்ட அட்டாக் பண்ண முடியும். அது ஹேப்பன்ஸ். ஆட்டோமேட்டட் ஸ்கேனிங். Hackers use tools like Shodan to regularly scan the internet for open ports. ஏதோ வல்னரபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி அவங்க ஆட்டோமேட்டா ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. Credential brute forcing. Many devices ship with factory default username and password. இதெல்லாம் நம்ம உடனே மாத்திடணும். இல்லைன்னா அந்த டிஃபால்ட் யூசர்நேம் பாஸ்வேர்டு இன்டர்நெட்ல கூட கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஃபயர்வேர் வல்னரபிலிட்டிஸ், அதாவது ஃபயர்வேர்ல சில லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதில் உள்ள வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. சப்ளை செயின் இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் உள்ள வருவாங்க. கான்சிக்வன்சஸ், பாட் நெட்ஸ் அண்ட் மாசிவ் DDoS, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீசஸ் பேர். இது வழியா அதாவது இந்த பாட் நெட்ஸ் கிரியேட் பண்ணி அது வழியா அட்டாக் பண்ணுவாங்க. லேட்டரல் நெட்வொர்க் மூவ்மெண்ட், காம்ப்ரமைஸ்டு ஸ்மார்ட் டிவி ஆர் பிரிண்டர் கேன் சர்வ் as a pivot point. ஸ்மார்ட் டிவி வழியாவோ இல்லைன்னா பிரிண்டர் வழியாவோ அவங்க உள்ள நுழைஞ்சி நம்முடைய நெட்வொர்க்கை ஸ்பாயில் பண்ணுவாங்க. பிரைவேசி இன்வெஷன்ஸ், ஹேக்கர்ஸ் அண்ட் ஆக்சஸ் unencrypted audio or video feeds from smart cameras and baby monitors. Avoiding and protection methods, zero trust architecture, never trust any device. எந்த டிவைஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும். நெட்வொர்க் செக்மெண்டேஷன், ஐசோலேட் IoT devices on a dedicated guest or separate Wi-Fi network. Mandatory credential changes, all factory default password username எல்லாம் இமிடியேட்டாக மாற்றிடணும். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடணும் அந்த ஃபயர்வேர்லாம். ஃபிஷிங் அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங், சோஷியல் இன்ஜினியரிங்கிறது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணியோ இல்லை கேம்ஸை கிரியேட் பண்ணியோ நமக்கு உள்ள வந்து அது வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறது தான்
சோஷியல் இன்ஜினியரிங். ஃபிஷிங்கிறது இமெயில், அதாவது நம்புற மாதிரி இமெயில் அனுப்புறது. How it happens? crafted emails, SMS, deepfakes of trusted source. ஏதாவது பேங்க்லேருந்து வர்ற மாதிரியோ, கரெக்டாக பேங்க்லேருந்து வர்ற மாதிரியோ, இல்லை பர்சன்ஸ் வர்ற மாதிரியோ எஸ்எம்எஸோ இமெயில்ஸோ அனுப்பி நம்மளை சீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மல்டி சேனல் அட்டாக்ஸ், கியூஆர் கோடு, நம்ம கியூஆர் கோடில் என்ன இருக்குங்கிறது விசிபிளாக பார்க்க முடியாது. நம்ம அதை ஸ்கேன் பண்ணோன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணாதீங்க. இன்சைடர் அபியூஸ்ட் வயா கோஷன், ஸ்பெசிஃபிக் motivation for a malicious compromised insider threat or error. Consequences: initial access for 80 to 95% of breaches, data theft, financial losses, and chained attacks like ransomware. இதுவரையா ransomware அனுப்ப முடியும். Avoiding and protection methods: regular security awareness training with simulations, enforce MFA, email filters and URL injection. Monitor behavior for anomaly, identity threat detection, foster reporting culture and least privilege access. Quantum computing threat, இது லேட்டஸ்டாக வர்ற த்ரெட்டு. குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி காம்ப்ளிகேட்டட் அனாலிசிஸ் பண்ணுறது, காம்ப்ளிகேட்டட் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது. வாட் இஸ் இட்? குவாண்டம் கம்ப்யூட்டிங் த்ரெட் primarily refers to a potential for advanced quantum computers to break widely used cryptographic algorithm that secure digital communication data and systems. அவங்கள்ட்ட சிஸ்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள கம்ப்யூட்டர் கிராக் பண்ணுறது. How it happens? Direct attacks. என்கிரிப்டட் டேட்டா டிரான்சிட்டில் இருக்கும்போதே அதை கேப்சர் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறது. ஹார்வெஸ்ட் நவ் டிகிரிப்ட் லேட்டர். அப்படியும் சில என்கிரிப்டட் டேட்டாவை கேப்சர் பண்ணிட்டு லேட்டரா ஃபியூச்சர்ல நல்ல டெக்னாலஜி வரும்போது அதை டீக்ரிப்ட் பண்ணலாங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. எமர்ஜிங் ரிஸ்க் இன்க்ளூட் அட்டாக்ஸ் அண்ட் குவாண்டம் சிஸ்டம்ஸ் themselves. Consequences: mass exposure to historical and current encrypted data, disruption of critical infrastructure. பேங்கிங், ஹெல்த் கேர் மாதிரி அவங்க தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணும். எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ்: ட்ரில்லியன்ஸ் in potential losses amount. Long-term data becomes retroactive vulnerable. Avoiding and protection methods: inventory and prioritize. Conduct cryptographic audit to identify vulnerable. Migrate to post-quantum cryptography. இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில், அதுக்கு மைக்ரேட் பண்ண சொல்கிறாங்க. என்ஹான்ஸ் ரிலையன்ஸ், லிமிட்டட் டேட்டா எக்ஸ்போசர். டேட்டா முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இல்லாமல், க்ளவுடில் இல்லாமல், சொந்த இதுலேயே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மானிட்டர் அண்ட் கொலாபரேட், ட்ராக் ப்ரோக்ரஸ் வயா த்ரெட் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட், credential stuffing. What is it? It is a type of cyber attack where attackers use automated tools to test large list of stolen user and password. அதாவது நிறைய பாஸ்வேர்டு ஸ்டோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. How it happens? Attackers acquire combo list of leaked credential from malware underground marketers. நிறைய பேர் அதுக்குன்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்குவாங்க. Then they use bots or script like Open Bullet, Century MPA, custom automated with Selenium, இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் லாகின் அட்டம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. மிமிக் ஹியூமன் பிஹேவியர் பை ரொட்டேட்டிங் ஐபி அட்ரஸஸ். இந்த ஐபி அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல போயிட்டு இருந்தோன்னா சர்வரில் நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் அது ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் பண்ணிடும். அதனால ஐபி அட்ரஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. கான்சிக்வன்சஸ்: சக்சஸ்ஃபுல் அட்டாக்ஸ் லீட் டு அக்கௌண்ட் டேக் ஓவர். நம்ம அக்கௌண்ட்டை அவங்க எடுத்துருவாங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா. ஃபேஸ் ஃபினான்ஷியல் லாசஸ். ஒன்ஸ் ஒரு பேங்க் ஐடி, பேங்க் யூசர் ஐடி, பாஸ்வேர்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்கன்னா அக்கௌண்ட்லேயே தெஃப்ட் நடந்துடும், அமௌண்ட் போயிடும். ஃபினான்ஷியல் லாஸ் இன்க்ளூட் ப்ரைவேசி வயலேஷன்ஸ். நம்முடைய இமெயிலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்முடைய ப்ரைவேசி எல்லாமே போயிடும். அவாய்ட் எப்படி பண்ணுறது? மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இப்போ எல்லா சிஸ்டத்துலேயும் நான் சொன்ன மாதிரி மல்டி ஃபேக்டர், ஒன்லி யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இல்லை, மொபைலுக்கு ஓடிபி வர்ற மாதிரி செகண்ட் ஆதென்டிகேஷன் வச்சுருக்காங்க. யூனிக் அண்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. என்கரேஜ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். மானிட்டர் ஃபார் பிரீச்சஸ். ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அதில் நடந்திருக்காங்கிறத மானிட்டர் பண்ணி பாஸ்வேர்டாக மாற்றிடும். அட்வான்ஸ்டு டூல்ஸ். இதுக்குன்னு தனியாக பாட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஜீரோ டேனா இப்போ சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ண உடனே வர்ற
வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது. 0 டேன்னு பேர் அதுக்கு. சைபர் அட்டாக்ஸ் தட் டார்கெட்ஸ் ப்ரீவியஸ்லி அன்னோன் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. அந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அதுல தெரியாதுங்கிறதுனால இமிடியேட்டா அதுல நுழைஞ்சிருவாங்க, சாஃப்ட்வேர்லயே, ஃபயர்வேர்ல, சிஸ்டத்துல. 0 day refers to the fact that developers have had 0 days to address and patch the flaw. அதாவது அவங்களுக்கு டெவலப்பர் ஃபிளாவை பேட்ச் பண்றதுக்கு டைம் கொடுக்காம பண்றதுனால அது 0 day exploits பேர். How it happens? எல்லா சிஸ்டத்துலயும் இனிஷியலா ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருவாங்க. 0 day vulnerabilities are discovered through methods like கோடை ரிவ்யூ பண்றது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அட்டாக்கர்ஸ் தென் டெவலப் எக்ஸ்ப்ளாய்ட் கோட். அவங்க தனியா மால்வேர் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிடுவாங்க அட்டாக் பண்ற மாதிரி. Exploitation occurs via delivery mechanisms such as malicious website, phishing emails, drive-by downloads, network attacks வழியா இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. Consequences: undetected initial access lead to data theft, ransomware, அப்புறம் financial losses. Impact include massive financial losses, larger breaches affecting supply chain, critical infrastructure. Avoid and protection methods: behavior detection and EDR or XDR. இது ஒரு மெத்தட். யூஸ் AI, ML, மெஷின் லாங்குவேஜ் டூல்ஸ் அதுக்குன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி செக்யூரிட்டி ஃபிளா எல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. 0 trust ஆர்கிடெக்சர். எப்பவுமே எதையுமே நம்பக்கூடாது. யூஸ் அவேர்னஸ் அண்ட் கண்ட்ரோல். ட்ரெயின் ஆன் ஃபிஷிங். இந்த மாதிரி பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், ட்ரெயின் பண்ணிக்கணும். ரேபிட் பேட்சிங் ஆஃப் ஃபார் என்டேஸ் ப்ரியாரிட்டிஸ். இம்மிடியட்டா பேட்சப் பண்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும் டெவலப்பர்ஸ் டீம். டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ், DDoS. இது எப்படின்னா, நெட்ஒர்க்ல இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னா நம்ம ஒரு 100 பேர் அக்சஸ் பண்ணா சர்வர் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். அதில் போல ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ணா அது ஹேங் ஆயிடும். அதுக்கு பேர் தான் டினையல் ஆஃப் சர்வீஸ் பேர். இது ஒரு அட்டாக். இதுக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தனியா அதுக்குன்னு மெத்தட் இருக்கு. malicious attempted to disrupt normal traffic at targeted server service by network, overwhelming with a flood of internet traffic. நிறைய டிராஃபிக் அனுப்புவாங்க. Attackers are increasingly short, intensive, multi-vector and powered by large botnets. small botnets மாதிரி malware யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுவாங்க. How it happens? Attackers build or rent botnets. பாட்நெட்ஸ் இருக்கிறது ஸ்மால் சாஃப்ட்வேர் கலெக்ஷன் ஆஃப், அதை வச்சு அட்டாக் பண்ண முடியும். யூஸ் ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், ஜெனரேட்ஸ் மாசிவ் டிராஃபிக். காமன் மெத்தட்ஸ் இன்க்ளூட் SYN ஃபிளட்ஸ், UDP ஃபிளட்ஸ், HTTPS ஃபிளட்ஸ் தனியாக மெத்தட்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி இந்த சர்வரை இது பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி விக்டிம் சர்வரை அட்டாக் பண்றாங்க. ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து நிறைய கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ண முடியும். ஜியோகிராபிக்கல் மோட்டிவேட்ஸ் டிரைவ் மெனி டார்கெட்டிங் செக்டர்ஸ் லைக் கவர்மெண்ட், டெலிகாம், ஃபினான்ஸ். இது மாதிரி தான் மெயினா அட்டாக் பண்ணுவாங்க. கான்சிக்வன்சஸ்: DDoS causes service outages, high profile cases, prolonged address, disrupt critical services, important services disrupt ஆயிடும். Smoke screen for detect breaches or ransomware. Avoid and protection method: cloud based, always on mitigation. Use providers like Cloudflare, இது மாதிரி AWS ஷீல்டுன்னு எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோஆக்டிவ் மெசேஜ், ரெடியூஸ் அட்டாக் சர்ஃபேஸ். ஹைபிரிட் ஆன் firm solution for enterprises. Deploy tools like Radware Defense Pro அப்படின்னு டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். அதை யூஸ் பண்ணா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ். வாட் இஸ் இட்? இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்னா இப்போ யூசருடைய பாஸ்வேர்டுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற கோடு அது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி சர்வர் ஹேங் பண்றதோ சர்வரை அட்டாக் பண்றதோ. அண்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக் அக்கர்ஸ் வென் அன்ட்ரஸ்டட் டேட்டா இஸ் சென்ட் டு அன் இன்டர்பிரட்டர். அதாவது இந்த இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டில் இன்டர்பிரட்டர் இருக்கும். அந்த இன்டர்பிரட்டருக்கு நம்ம இந்த இதை அனுப்பும்போது இந்த சர்வர் ஹேங் ஆகவோ இல்லை டேட்டா கரப்ட் ஆகவோ பாசிபிலிட்டி உண்டு. The interpreter such as database cannot distinguish the malicious command from legitimate data, causing it to execute unintended action. Say for example, delete command போயிடுச்சுன்னா எல்லா டேட்டாவும் delete ஆயிடும். How it happens? Vulnerability discovery. Attackers proper input field, இந்த லாகின் ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க சர்ச் பண்ணி அதில் என்னெல்லாம் வல்னரபிலிட்டிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு கோட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூசர் ஐடி கொடுத்துட்டாங்கன்னா அது கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. malicious execution. The application concatenates the input directly into a command.
இது ஒரு டைரக்ட் கமெண்ட்ங்கிற மாதிரி ஆகுறதுனால இது கரப்ட் ஆகிற சான்ஸ். கான்சிக்வன்சஸ் மேசிவ் டேட்டா பிரீச்சஸ், தெட் ஆகலாம், இல்லைன்னா டெலீட் ஆகலாம். ஃபுல் சிஸ்டம் காம்ப்ரமைஸ், அட்டாக்கர்ஸ் கெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் காஸ்ட், அவாய்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ், பெராமீட்டரைஸ்டு கொரீஸ் சொல்லி யூஸ் பண்றாங்க இப்போ SQL. இட் செப்பரேட்ஸ் கொரி லாஜிக் ஃப்ரம் டேட்டா. அவுட்புட் என்கோடிங், டிஜிட்டல் அரெஸ்ட், இது வந்து லேட்டஸ்ட். அதாவது இப்போ உங்களுக்கு மெயிலோ இல்லைன்னா வீடியோ இல்லைன்னா ஒரு ஃபோனோ வந்து வாட்ஸ்அப்லயோ ஏதாவது வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மாதிரியோ இல்லை கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிற மாதிரியோ நீங்கள் வந்து இதை வீடியோ கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள், நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுங்கிற மாதிரி ஃபேக் பண்ணுறது தான் டிஜிட்டல் அரெஸ்ட். டிஜிட்டல் அரெஸ்ட் இஸ் ஃப்ராடுலன்ட் டாக்டிக்ஸ், நோ லீகல் பேசிஸ் அண்டர் லா. ஸ்கேமர்ஸ் இம்போர்சனேட் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ், நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் RBIலேருந்து பேசுகிறோங்கிற மாதிரி இம்பர்சனேட் பண்ணுவாங்க. தே யூஸ் ஃபியர் டு கீப் விக்டிம்ஸ், உங்கள்கிட்ட ஃபியரை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஹவ் இட் ஹேப்பன்ஸ், இனிஷியல் விக்டிம்ஸ் ரிசீவ் அ கால் வயா வாட்ஸ்அப் ஆர் ஸ்கைப் வழியாக ஒரு கால் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட உண்மையான நேம் எல்லாமே, அவங்கள்ட்ட ட்ரக்ஸு ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாமே அதில் காமிப்பாங்க. எப்படி இது முடியும் என்னன்னா, அவங்கள்ட்ட ஆதார் நம்பரோ சிம் கார்டோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அந்த நம்பர் கிடச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இம்பர்சனேட் அண்ட் ஃபேக் செட்டிங்ஸ், இப்போ ஒரு இது என்னன்னா, இப்போ அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிற மாதிரியோ கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து பேசுகிற மாதிரியோ ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதுல இருந்து பேசுவாங்க. மிமிக் அஃபிஷியல்ஸ் வாய்ஸஸ் ஃபேஸஸ், இப்போ யூஸ் பண்ணி அந்த ஃபேஸை கூட சேஞ்ச் பண்ணி தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. டிஜிட்டல் கன்ஃபைன்மெண்ட், விக்டிம்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு கீப் தேர் கேமராஸ் ஆன் ஃபார் ஹவர்ஸ் ஈவன் டேஸ். அப்படியே நீங்க கேமரா ஆஃப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்டர் இன்டென்சிவ் ப்ரெஷர் விக்டம் இஸ் டோல்ட் தே கேன் கிளியர் தேர் நேம் பை டிரான்ஸ்ஃபரிங் மணி. இந்த ஸ்கேம் உங்களுக்கு மேல இருக்கிற அந்த ஃபால்ட் வெளியில வரணும்னா நீங்க மணியை நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. கான்சிக்வன்சஸ், மேசிவ் ஃபினான்ஷியல் லாஸ், உங்களுக்கு தெரியும் இதை அரெஸ்ட் பண்றாங்கன்னா லேக்ஸ் கோடியில கூட அமௌண்ட் கேட்பாங்க. சைக்கலாஜிக்கல் ட்ரோமா, விக்டிம்ஸ் சஃபர் ஃப்ரம் சிவியர் ஆன்சைட்டி டிப்ரெஷன், இதில் பயந்து வந்து சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஐடென்டிட்டி தெஃப்ட், ஆதார் பேன் நம்பரை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை கூட அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அவாய்ட் பண்ணுறது? நோ த லா, நோ கவர்மெண்ட் ஏஜென்சி இன் இந்தியா எல்சர் வில் கண்டக்ட் அண்ட் அரெஸ்ட் ஆர் இன்டர்கேஷன் ஆன்லைன். எந்த இதுவுமே யாருமே ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க, இன்டர்கேஷனும் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இம்மிடியட் டிஸ்கனெக்ட், இது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா இம்மிடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. வெரிஃபை இண்டிபெண்டன்ட்லி, அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வச்சு அவங்கள வெரிஃபை பண்ணுங்க. நெவர் ஷேர் டேட்டா, ரெஃப்யூஸ் ஷேர் ஆதார் பேன் நம்பர் பேங்க் டீடைல்ஸ். ரிப்போர்ட் த இன்சிடென்ட் டு நேஷனல் கிரைம் ஹெல்ப்லைன் கவர்மெண்ட் போர்ட்டல். ஃப்ரீஸ் அக்கௌண்ட்ஸ், இஃப் டிரான்ஸ்ஃபர் மணி இம்மீடியட்டா பேங்க் சொல்லி அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி